வணக்கம் நேயர்களே. ருட்யார்ட் கிப்ளிங் என்கின்ற கவிஞர் இஃப் என்கின்ற ஒரு அழகான கவிதையை எழுதியிருக்கிறார். ஒரு தந்தை தன் மகனுக்கு அறிவுரை சொல்வது போல வருகின்ற அந்த கவிதையிலே விடாமுயற்சி என்கின்ற பெர்சிவியரன்ஸ் என்று சொல்கின்ற அந்த தன்மையை பற்றி நம்மிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு நல்ல பண்பை பற்றி மிக அழகாக அதிலே விளக்கி இருக்கின்றார். வெற்றிகள் வந்து குவிந்திருந்தால் அவைகளை எல்லாம் தூர வைத்துவிட்டு, தோல்வி என்று ஒன்று இருந்தால் அதையும் தாண்டிவிட்டு நாம் வெற்றியையும் தோல்வியையும் சமமாக எடுத்துக்கொண்டு எப்படி வாழ்க்கையிலே விடாமல் முயற்சி செய்தால் நாம் எப்படி வாழ்க்கையிலே முன்னேற முடியும் என்கின்ற ஒரு அற்புதமான கவிதை. எனக்கு வீட்டிலே சொல்லிக் கொடுப்பதற்கு ஆள் இல்லை, என்னுடைய பெற்றோர்கள் கல்வி பயின்றவர்கள் அல்ல, எனக்கு ஒரு பணக்கார பின்புலம் எனக்கு இல்லை என்பது போன்ற பலவிதமான நொண்டிச்சாக்குகளை நாம் வாழ்க்கையிலே பல முறை சொல்லி கொண்டிருக்கிறோம். ஒரு பள்ளி சிறுவன், அவனுடைய பெயர் ஜெயக்குமார் என்பது, விருதுநகருக்கு அருகிலே இருக்கக்கூடிய நாகலாபுரம் என்ற இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு அரசாங்க பள்ளியிலே அவன் படித்து வருகிறான். 10ஆம் வகுப்பு படித்துவிட்டு இப்போது 11ஆம் வகுப்பிலே இருக்கிறான். அந்த சிறுவன் ஒரு ஒரு ஃபயர் ஆட்டோமேட்டிக் ஃபயர் சேஃப்டி டிவைஸ் என்று ஒன்று கண்டுபிடித்திருக்கிறான். விருதுநகர், சிவகாசி அந்த இடங்களை சுற்றி அடிக்கடி வெடி விபத்துக்கள், தீ விபத்துக்கள் வருகிறதை பார்த்து என்னுடைய மனம் மிகவும் கவலைப்பட்டது. அதற்கு என்ன செய்யலாம் என்று யோசித்து, அந்த விபத்துகள் நடப்பதற்கு முன்பாகவே உள்ளே இருப்பவர்களை, அந்த அலுவலகத்துக்குள்ளே இருப்பவர்களை எப்படி நாம் அவர்களுக்கு அறிவுறுத்துவது, அதை பற்றி சொல்லி எச்சரித்து எப்படி வெளியிலே அனுப்புவது என்பதற்காக அவன் ஒரு கருவியை கண்டுபிடித்திருக்கிறான். அந்த கருவியை கண்டுபிடிப்பதற்கு முன்பாகவே அவன் வேடிக்கையாக சொல்கிறான், நான் 8வது வகுப்பிலேயே இன்னொரு கருவி கண்டுபிடித்தேன், அதை முழுமைப்படுத்தவில்லை. என்னென்று சொன்னால், சில பேர் குடித்துவிட்டு வீட்டுக்கு வந்தால் அவர்களை எச்சரித்து அடித்து வீட்டுக்குள் நுழைய விடாமல் செய்வது என்றும் நகைச்சுவையாக சொல்கிறான். அந்த சிறுவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், தன்னுடைய பள்ளியிலே, அதற்கு பிறகு பல பள்ளிகள் சேர்ந்த இடத்திலே, பிறகு தமிழ்நாட்டு அளவிலே, ஒட்டுமொத்த இந்திய அளவிலே ஒரு போட்டி, இப்படி படிப்படியாக முன்னேறி அந்த போட்டிக்கு சென்று அவனுடைய ஊரிலிருந்து, அந்த கிராமத்திலிருந்து சென்னைக்கு வந்து அந்த போட்டியிலே கலந்து கொள்வதே அவனுக்கு மிகவும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக, ஒரு 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 ஆச்சரியமாக, அவனாலே தாங்க முடியாத இன்பமாக இருக்கிறது. ஆனால் இங்கே வந்த பிறகுதான் அவனுக்கு தெரிகிறது, ஒரு 4 விதமான இடங்களை வைத்து அந்த போட்டி நடக்கின்ற போது இவனுக்கு தன்னுடைய போட்டியிலே அவன் செய்திருந்த அந்த பொருளை பற்றி அவனால் எடுத்து சொல்வதற்கு அவனுக்கு ஆங்கில அறிவு பத்தவில்லை. நாம் இப்படியே நின்று கொண்டிருந்தோம் என்றால் தோற்று விடுவோம் என்று தெரிகிறது, எப்படியாவது அதை பற்றி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பக்கத்தில் இருப்பவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொண்டு எப்படியோ அரைகுறையாக தன்னை பற்றி சொல்லி 3வது பரிசு வாங்குகின்ற அளவுக்கு முன்னேறி விடுகிறான். போட்டி என்னவென்றால், இதிலே யார் முதல் பரிசு பெறுகிறார்களோ அவர்களை அந்த போட்டி நடத்திய நிறுவனம் ரஷ்யாவுக்கு அழைத்து செல்லும். இவனுக்கும் ரஷ்யாவுக்கு போக வேண்டும் என்று மிகவும் ஆசை. என்னடா நம்மால் முடியவில்லையே என்று நினைக்கிறான். அவனுடைய ஆர்வத்தை பார்த்து, யாராவது 2 லட்சம் ரூபாய் உனக்காக ஸ்பான்சர் செய்தால் உன்னையும் அழைத்து செல்கிறேன் என்று அந்த போட்டி நடத்தியவர் சொல்கிறார். இவனுடைய ஆசிரியர் மூலமாக ரஷ்யாவிலே இருக்கக்கூடிய ஒரு தமிழர், இவ்வளவு ஆர்வமாக இருக்கக்கூடிய சிறுவனை நான் அழைத்து கொள்கிறேன் என்று சொல்லி அந்த 2 லட்சம் ரூபாயை செலுத்தி அவன் ரஷ்யாவுக்கு செல்கிறான். அங்கேயும் அந்த போட்டியிலே கலந்து கொள்கிறான். அங்கே இருக்கக்கூடிய பயிற்சி மூலமாக ஒரு சில மணி நேரங்களிலே கற்றுக்கொண்டு அவனாகவே ஒரு சிறிய சேட்டிலைட்டை நிறுவி, அந்த சேட்டிலைட்டுக்கு நம்முடைய பாரதத்தின் பெருமையை உலகுக்கெல்லாம் சொல்லி சென்றிருக்கின்ற பாரத ரத்னா நம்முடைய அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய பெயரை சூட்டிவிட்டு அவன் வந்திருக்கிறான் என்று சொன்னால், நம் வாழ்க்கையிலே அவனுக்கு இருந்த தன்னம்பிக்கை, விடாத முயற்சி, தனக்கு என்னவெல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை ஒவ்வொன்றாக அவன் வெட்டி தள்ளிவிட்டு அவன் முன்னேறி செல்கின்ற அந்த வேகம், அந்த அவனுடைய பேச்சிலே இருக்கக்கூடிய துளிர்க்கக்கூடிய தன்னம்பிக்கை நம்ம எல்லோரையும் தொற்றிக்கொள்ள செய்யும். அவ்வளவு அழகாக தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்களை அவன் அழகாக அதில் எடுத்து சொல்கிறான். ஒரு விஷயத்தை வேடிக்கையாக சொல்கிறான். நாம் எல்லோரும்
பரீட்சை எழுத ஆரம்பிக்கும் முன்னாக 2 என்று போட்டுவிட்டு நம்முடைய பரீட்சையை துவங்குகிறோம். கடவுளா வந்து பரீட்சை எழுதுவார், 100க்கு 100 கொடு கடவுளே என்று கேட்கிறோமே. நாம் நன்றாக படிக்க வேண்டும். படித்துவிட்டு கடவுளிடத்திலே என்ன கேட்கலாம் என்று சொன்னால், நான் படித்தது மறந்துவிடக்கூடாது, அங்கே வருகின்ற சூப்பர்வைசர் என்னை திட்டிவிடக்கூடாது என்று வேணுமானால் கேட்கலாமே தவிர, நாம் போய் கடவுளிடத்திலே எனக்கு 100 மார்க் கொடு என்று சொன்னால் கடவுளா வந்து பரீட்சை எழுத முடியும் என்று அந்த சிறுவன் கேட்கிறான் என்று சொன்னால், தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் என்கின்ற அந்த பொய்யாமொழி புலவனுடைய வார்த்தைகளுக்கு வாழும் எடுத்துக்காட்டாக அந்த சிறுவன் விளங்குகிறான். அவனைப் போல இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மாலும் சாதித்து காட்ட முடியும்.